ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ ஜனநாயக படத்துக்கு வந்து கிளம்புறதுக்காக வந்திருக்கிறோம். அதோட மலேசியாவில் வந்து பொட்லாங்கில் இருக்கிறேன். பொட்லாங்கில் தேட்டர் வந்து புக் பண்ணிக்கிறேங்க. டிவிஜி அப்படின்ற தேட்டரு. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து நான் என்னான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ரேட்டு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே. நம்மளை இப்போ படத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு அண்ணா வருவாங்க. அந்த அண்ணாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அண்ணா வந்தாருன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. வந்து அவர் வந்தாருன்னா சரி. அவர் 7 மணிக்கு வந்து மூவியோட டைம் வந்து 7 மணி. அந்த டைமுக்கு போகலாம். ஓகே. வந்து பேசிட்டுப்பா அந்த அண்ணாகிட்ட. வந்தால் அந்த அண்ணா வந்து 6:30 மணிக்கு வரதா சொல்லியிருக்கிறாரு. வீட்டில் வந்து கிளம்பிட்டாராம். கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். நம்ம வந்து படத்துக்கு போகிறோம். ஜனநாயகம் படம் வந்து ஊரே பார்த்துருச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் தியேட்டரில் போய் பார்க்கறது தான் ஒரு ரசிகனுக்கு அழகு. நான் அவரோட ரசிகன் இல்லை தான், இருந்தாலும் எல்லாரோட படத்தையும் நான் பார்ப்பேன். முக்கியமாக விஜய் படமே பார்ப்பேன் நான் அதிகமாக. அதனால இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்துட்டுப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். வந்துட்டோம். அண்ணா கூட போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அண்ணா பயங்கரமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாரு. ஸ்பீடை காணுமே. பைக்காரன் நம்மள ஓவர்டேக் பண்றாங்க. அதனால அண்ணன் ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாரு. ஆனா ஹெல்மெட் வந்து கம்பல்சரி மலேசியால போடுவாங்க. ஆனா இவனுக்கு இன்னைக்கு போடாம போயிட்டு இருக்கிறாங்க. பில்டிங் மேல வந்து கரண்ட் லைன் வந்து நம்ம ஊர் லைன் மாதிரி இருக்கு. மலேசியா வர டென்ஷன் மூவி போய் பார்க்கணும் இல்ல கொஞ்ச நேரத்துல. இந்த பூடி போட்டாங்க அந்த பக்கம். நேத்து நீங்க ஹெல்மெட் வந்து கம்பல்சரி போடணும் மலேசியா. ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு அவ்வளவு லேட் ஆயிடுச்சு. கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள போயிட்டு படத்தை பார்த்துட்டு, ஒரே படம் பார்த்துருச்சு. இருந்தாலும் எங்க தலைவன் எங்க பின்னாடி ஆளு இருக்கான், அவனுக்காக எல்லாம் வந்திருக்கோம். அவர் தான் நம்ம ஹீரோ. இன்னைக்கு ஹீரோவே அவர் தான். நாங்க கலைக்கு போறோம். படம் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வராங்க நினைக்கிறேன். ஓகே. இப்போ பார்க்கிங் வந்து இது காசு எடுத்து போனாங்க. அப்புறம் எடுத்து போறேன் கோட்டை. அப்புறம் காடி போனதும் காட்டு. கடைசியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். படத்துக்கு வந்துட்டோம். தேட்டருக்கு வந்துட்டுருக்குறோம். அதாவது முன்னாடி போயிட்டு இருக்கிறேங்க. நம்ம அண்ணாவும் போயிட்டு இருக்கிறாரு முன்னாடி. அந்த அண்ணா வந்து நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார். கரெக்டாக வந்துட்டார் காரில். போயிட்டு இருக்கிறோம். இதுதான் அண்ணா. பின்னாடி போயிட்டு இருக்கிறது முருகன். அண்ணா முன்னாடி நிறுத்திக்கிறாரு. படத்துக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கு. உள்ள போனால் ஆனால் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கத்தலாம் மாட்டாங்க. இங்கே அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்து படம் பார்ப்பாங்க. சரிங்களா? பார்ப்போம். விதவிதமாக காரெல்லாம் பின்னாடி முன்னாடி எல்லாம் நிறுத்திட்டு இருக்கு. சைட்டில் எல்லாம் பிஎம்டபிள்யூ, ஆடி, பென்ஸு. நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா நிறைய நாட்டு மக்கள் இருப்பாங்க, நம்ம ஊருக்காரங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அதிகமான மக்கள் இருப்பாங்க. கொஞ்சம் செய்ய தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் இருக்கிறீங்களே, அதனால ஓகே வந்துட்டோம். நான் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க தான் கரெக்டாக இருக்கும். பின்னாடி மாலெல்லாம் இருக்குங்க. பையன் ஒருத்தன் நம்மளை பார்த்து முறைக்கிறான், சிரிக்கிறான், மைண்ட் பண்ணுறான். ஆனால் என்னோட ஃபோனில் வந்து இந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்குமான்னு நான் நினச்சி பார்க்கல. பட் இருக்கு. மால் வந்தாச்சுங்க. இது ஒரு சொல்லப்போனால் இது ஒரு மால். ஓகேவா? கடைங்கள்லாம் அதிகமாக இருக்கு. பெரிய விதவிதமான பொருட்கள்லாம் இருக்குது முன்னாடி முன்னாடி.
இருக்குங்க, சூப்பராக இருக்குமா. ஓகேங்களா. மால்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம படம் பார்க்குற சினிமா ஏரியா தேட்டர் தான் காணும். அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்துட்டுங்க. தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படத்தை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் படம் எப்படி இருந்துச்சுன்னா செம்ம மாசாக இருக்குது படம். நிறைய என்ட்ரி சீனில் செம்ம மாசாக இருக்குது படம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மலேசியன் படம். மலேசியன் படம். இங்கே வந்து விஜய்க்காக போஸ்டர்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து படம் எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்கு. டிக்கெட் கவுண்டர்லாம் பின்னாடி இருக்கு, பார்த்துக்காங்க. ஃபுல்லுமே டிக்கெட் எடுத்துக்கலாம் நம்ம இந்த சிஸ்டத்தில் போயிட்டு. நம்மள ஓனாகவே எடுத்துக்கலாம். நான் வந்து தளபதி பாட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி நிச்சு போட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா. எல்லாம் படம் பார்த்தாச்சு. படம் வந்து அருமையாக இருக்குது சொல்லப்போனால். என்ன கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபோனில் பார்க்குறதோட தேட்டரில் வந்து பார்க்குறது அது வந்து வேறு லெவலில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். தேட்டரில் வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபோனில் பார்க்குறதோட நல்லா இருக்கும். அதனால் கம்பல்சரி போயிட்டு எல்லாரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கடைசி படம்ன்றதுனால நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாரும் மக்களே. தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் இது கடைசி திருவிழாவாக இருக்கும். பட் இருந்தாலும் பாருங்கள் எல்லாரும். ஓகே. வேலை முடிச்சு என்றைக்கோ ஒரு நாள் தானே வரேங்க. ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் ஜாலியாக மற்ற தின்னதுக்கு. படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேங்க எல்லாரும். ஆனால் மலேசியா தேட்டரில் வந்து யாரும் கத்த மாட்டாங்க, அமைதியாக உட்காந்து படம் பார்ப்பாங்க. அதனால் கடைசி வரைக்கும் படம் பார்க்கலாம் நல்லா நிம்மதியாக. படத்தை வந்து மொபைலில் பார்க்குறதோட தேட்டரில் வந்து பார்க்குறது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தான் டவுன்லோட் பண்ணி ஹெச்டி பிரிண்ட்டு 4K பிரிண்ட்டு நம்ம மொபைலில் பார்த்தாலையும் தேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்காது. அந்த சவுண்டு எஃபெக்ட்டு, அந்த ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வியூ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னா தேட்டருக்கு தான் வரணும். தேட்டருக்கு வந்தால் தான் அந்த நல்ல ஒரு படம் பார்த்ததுக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனே அங்கே தான் கிடைக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்துட்டு அன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை தானே, அன்றைக்கின்னு பார்த்து வந்துட்டு படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கும் என்னோட லைஃப். எப்பயுமே வேலை வேலை கம்பெனி ஒர்க்கு அப்படின்னு இருக்கிறதோட இந்த மாதிரி சம்டைம்ஸில் வந்து மூவி பார்க்குறதோ வெளியே போயிட்டு சுற்றி பார்க்குறதோ அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். நல்லா இருக்கு அந்த ஃபீலெல்லாம். அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி இதில். ஓகேங்களா. சொல்லப்போனால் படம் தரமாக இருந்துச்சுங்க. எல்லாருமே போயிட்டு தேட்டரில் படம் பாருங்க. மொபைல்லே பார்த்துட்டு இருந்தாலும் கம்பல்சரியாக தேட்டரில் போய் படம் பாருங்க. ஓகேங்களா. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு. நீங்கள் வந்து மொபைலில் வந்து 4K பிரிண்ட்டே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தாலுமே அது வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட்னஸ் அந்த ப்ளூடூத் ஹெட்செட்லாம் போய் பார்த்தாலும் அந்தளவுக்கு இருக்காது.
நீங்கள் போயிட்டு எப்பவுமே தியேட்டரில் போய் பாருங்கள். மலேசியாவில் டிக்கெட் ரேட்டு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 22 வெள்ளி வந்துச்சுங்க. நம்ம ஊர் காசுக்கு 519 ரூபா.